இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டரில் எப்படி கேப்கட் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஒரு விபிஎன் இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் எந்த ஒரு விபிஎன்னாலும் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் டர்போ விபிஎன், சூப்பர் விபிஎன், இது மாதிரி எந்த ஒரு விபிஎன்னாலும் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ண போகிற விபிஎன் வந்து குரோம் ப்ரௌசரில் போய்க்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸில் விபிஎன் கேட் ஃபார் பிசின்னு நான் சர்ச் பண்ணுற மாதிரியே சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் எல்லா நாட்டு கண்ட்ரியோட விபிஎனும் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த விபிஎன் செட் ஆகுமோ அதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் விபிஎன் அட்ரஸ். அதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட லேப்டாப்பில் செட்டிங்குள்ளே போங்க. செட்டிங்குள்ளே போய் சர்ச் பாக்ஸில் விபிஎன்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் செகண்டாக ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனை கொடுங்க. இங்கிட்டு ப்ளூ கலராக ஒரு ஆட் விபிஎன் இருக்கும், அதை கொடுங்க. அங்கே காப்பி பண்ண பார்த்தீங்களா, அந்த விபிஎன் அட்ரஸை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கனெக்ஷன் நேம் எந்த ஒரு நேம்னாலும் கொடுத்துக்கலாம். உங்கள் நேம் இல்லைனா ஏதாச்சும் ஒரு நேம். நெக்ஸ்ட்டு விபிஎன் டைப்புன்னு கேட்கும், அதில் செக்யூர் ஷார்ட்கட்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் எப்போயுமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். விபிஎன் போடுங்க. பாஸ்வேர்டும் அதுபோல் விபிஎன் போடுங்க. எல்லா விபிஎனுக்கும் இந்த 2 தான் பாஸ்வேர்டாக இருக்கும், யூசர் நேமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு கனெக்ட்டும் கேட்கும். நீங்கள் சேவ் பண்ண நேமுக்கு நேராக கனெக்ட்னு இருக்கும், அதை கொடுத்து கனெக்ட் பண்ணுங்கள். வித்தின் 2 செகண்ட்லேயே கனெக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கோங்க. மறுபடியும் குரோம் ப்ரௌசருக்குள்ளே போங்க. நியூ டேப் கொடுத்துக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸில் போய் கேப்கட் டவுன்லோட் ஃபார் பிசின்னு நான் சர்ச் பண்ணுற மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ஒரு க்ரீன் கலராக இருக்கும், அதாவது ஃப்ரீ டவுன்லோட்னு இருக்கும். நான் ப்ளூ கலராக மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இது. அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகும். இந்த கொஞ்சம் லோட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு நெட்வொர்க் அதிகமாக இருக்கிற இடத்துல உட்காந்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பேஜு. இதில் டவுன்லோட் ஃபார் ஃப்ரீன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ளூ கலராக மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண அடுத்த செகண்டே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டவுன்லோட் ஆன ஃபைலை அங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி காட்டிடும். இந்த டவுன்லோட் ஆன ஃபைல் எங்கே இருக்கும்னா உங்களோட லேப்டாப்பில் திஸ் பிசிக்குள்ளே போங்க. திஸ் பிசியில் போனீங்கன்னா டவுன்லோட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண கேப்கட் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும். அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். ஒரு 100% டவுன்லோட் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மறுபடியும் பேக் வந்துக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண கேப்கட் வந்து விண்டோவில் வந்துடும். அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். கொஞ்சம் லோட் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் க்ரியேட் ப்ராஜெக்ட் இதை கொடுத்து தான் எந்த ஒரு ப்ராஜெக்டும் நம்ம ஒர்க் பண்ணணும். எல்லா ஆப்ஷனும் இந்த கேப்கட்டில் இருக்கும். உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை டபுள் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பேஜு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி எடிட்டிங் பேஜு ஓப்பன் ஆகிரும். இதில் உங்களுக்கு தேவையான வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க, ஓப்பன் ஆகிரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்ஸ் அண்டு ஃபில்டர், டெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு தரமான வீடியோ எடிட்டிங் பண்ணிக்கலாம். கேப்கட்டோட ஃபுல் டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.